ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனத்தை நம்முடைய இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகைக்காக எங்களின் இதயத்தை நாங்கள் சுத்தம் செய்கிறோம் அம்மா. தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் இதயத்தினுள் வைத்திடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் மாயைகளை நீக்கிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கையற்ற தன்மையை அகற்றிவிடுங்கள். எங்களை உண்மையின் பக்கம் வைத்திருங்கள். எங்களுக்குள் இருக்கும் மேலோட்டமான தன்மையை தயவு செய்து எடுத்து விடுங்கள். தாயே, எங்களின் இதயத்தினுள் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை நாங்கள் அனுதினமும் பூஜிக்கும் பாக்கியத்தை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களின் இன்றைய காலை நேர கூட்டு தியானத்தை நாங்கள் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். Shri
மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய் பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் சமநிலையற்ற தன்மையையும் கவனச்சிதறல்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக நீக்கிவிட்டு எங்களுக்கு தங்களை போன்ற பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் ஸ்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. கவனம் மெதுவாக நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் இடாநாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் தூய்மையற்ற ஆசைகளை அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், தங்களின் தத்துவமானது எங்களுக்குள் விழிப்புணர்வு அடையும் பொழுது நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருப்போம் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும்
எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், தங்களின் தத்துவமானது எங்களுள் விழிப்புணர்வு அடையும் பொழுது நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் தங்கள் அருளால் நிலை பெற்றிருப்போம் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். எங்களின் இறந்த காலத்தின் நினைவுகளும் எதிர்காலத்தின் சிந்தனைகளும் செயல்களும் தங்களிடத்தில் சரணடையும் பொழுது நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருப்போம் அம்மா. தாய், தங்களின் தத்துவமானது எங்களுக்குள் விழிப்புணர்வு அடையும் பொழுது நாங்கள் யார் என்பதை உண்மை நிலையிலிருந்து புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நாங்கள் இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையை ஏற்படுத்தி தருபவர் தாங்களே ஆவீரம்மா. நாங்கள் எப்பொழுதும் என்றென்றும் சமநிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்தில் கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபம். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்துடன் இருப்பதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக நிறைந்த தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களை மாயையிலிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களிடம் இருக்கும் பாசாங்குத்தனத்தை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கும் அசுர குணங்களை அகற்றிவிடுங்கள். தாய், நாங்கள் என்றென்றும் எங்களின் கவனத்தில் தங்களை நிலைநிறுத்தி நாங்கள் ஸ்ரீ கணேசர் தங்களிடத்தில் கொண்டிருக்கின்ற பக்தியும் அர்ப்பணிப்பையும் போன்று நாங்களும்
முழுமையாக தங்களிடத்தில் சரணாகதி அடைந்து எங்களின் ஆன்மீக வளர்ச்சியில் மேன்மேலும் வளர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் நமது சகஸ்ராராவிலும் மூலாதாரத்திலும் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வ சிஷம் கூறுவோம். श्री गणेश अथर्व शीर्ष. नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तद
अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपम् गकारात् पूर्वरूपम् गकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नारसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निक्षुद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு. தயவு செய்து எங்களுக்கு ஆத்ம சக்தியை தந்தருளுங்கள் அம்மா. எங்களுக்கான இந்த ஆனந்தமான தியானமானது எங்களுக்குள் இருக்கின்ற திருப்தியை அறிய உதவுகிறதம்மா. தாய், எங்களுக்குள் பொறுமை, நம்பிக்கை, தூய்மையான கவனம், அன்பு, அமைதி போன்ற அனைத்தையும் தங்கள் அருளால் எங்களுள் நிரம்பி இருப்பதோடு எங்களின் இல்லங்களிலும்
நிரம்பி இருப்பதற்கு தங்களின் அருளாசியே காரணம் அம்மா. மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நமது பவசாகர சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஆதிகுரு. ஆதிகுருவிற்கெல்லாம் குருவானவர். தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக இருக்கின்றோம். எங்களுக்குள் அந்த சுயம் குருவிற்குரிய தத்துவத்தையும் அதற்குரிய கண்ணியத்தையும் எங்களுள் நிலைநிறுத்துவதோடு நாங்கள் விஸ்வ நிர்மல் தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கும் தாங்களே அருள் புரிகிறீர்கள் அம்மா. எங்களுள் இருக்கின்ற 10 குருமார்களின் கொள்கைகளும் தத்துவங்களும் அவர்களின் ஆசீர்வாதங்களும் எங்களுள் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கும் அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் தூய தர்மத்தின் வழியை காட்டி எங்களை தங்களின் பாதுகாப்பிலேயே எப்பொழுதும் வைத்திருங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் நமது பவசாகர சக்கரத்திலேயே வைத்திருந்து ஸ்ரீ குரு அஷ்டகம் கூறலாம். शरीरं स्वरूपं तथा वाक्कलत्रं यशश्चारुचित्रं धनं मेरुतुल्यं मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं. जय माताजी, श्री माताजी, जय माताजी, श्री माताजी. कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवाः सर्वमेतद्धिजातं मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं. जय माताजी, श्री माताजी, जय माताजी, श्री माताजी. षडङ्गादिवेदो मुखे शास्त्रविद्या कवित्वादिगद्यं सुपद्यं करोति मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं. जय माताजी, श्री माताजी, जय माताजी, श्री माताजी.
देशेषु मान्यस्वदेशेषु धन्यः सदाचारवृत्तेषु मत्तो न चान्यः मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माता जी, श्री माता जी, जय माता जी, श्री माता जी। क्षमा मंडले भूप भूपाल वृन्दैः सदा सेवितं यस्य पादारविन्दं मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माता जी, श्री माता जी, जय माता जी, श्री माता जी। यशो मे गतं दिक्षु दान प्रतापात् जगद्वस्तु सर्वं करे सत्प्रसादात् मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माता जी, श्री माता जी, जय माता जी, श्री माता जी। न भोगे न योगे न वाजिराजौ न कान्ता सुखे नैव वित्तेषु चित्तं मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माता जी, श्री माता जी, जय माता जी, श्री माता जी। अरण्येन वा स्वस्य गेहेन कार्ये न देहे मनोवर्तते मे त्वनर्घ्ये मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माता जी, श्री माता जी, जय माता जी, श्री माता जी। गुरोरष्टकं यः पठेत् पुण्यदेही यतिर्भूपतिर्ब्रह्मचारी च गेही लभेत्वाञ्छितार्थं पदं ब्रह्म संज्ञं गुरोरुक्तवाक्ये मनो यस्य लग्नं। जय माता जी, श्री माता जी, जय माता जी, श्री माता जी, जय माता जी, श्री माता जी, जय माता जी, श्री माता जी। साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः।
கவனம் மெதுவாக நம்முடைய சஹஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய் ஸ்ரீ ஆதிசக்தியான தாங்கள் எங்களின் சகஸ்ரார சுவாமினியாவே, எங்களுக்குள் இருக்கின்ற தவறான பெருமையையும் பொறாமை, பேராசை, மாயைகள், அறியாமைகள், அகங்காரம், மமகாரம் என்ற அனைத்தையும் எங்களிடமிருந்து அறவே அகற்றி எங்களை எண்ணங்களற்ற தியான நிலையில் நிலைத்திருக்க தங்களின் அருளாசி மட்டுமே காரணம் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று 2ஆம் பிறப்பை எடுத்ததற்கும் தாங்களே காரணமாவே. தாய், எங்களின் நன்றிகளை தங்களுக்கு உரித்தாக்குகிறோம். தாயே, தங்களின் அன்பானது எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தருகிறது. எங்களை முழுமையான சகஜ யோகிகளாக மாற்றுவதற்கு எங்களின் அனுதின தியானமானது எங்களின் வளர்ச்சிக்கு காரணமாக அமைகின்றது. இவை அனைத்தும் தங்களின் அருளாசி மட்டுமே காரணம் அம்மா. தாயே, அனைத்தையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம். தயவு செய்து எங்களை எண்ணங்களற்ற ஆழ்நிலை தியான நிலையில் நாங்கள் இறைவனின் பேரானந்தத்தில் ஆனந்தமாக கலந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री सच्चिदानन्द साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் நமது சகஸ்ரார சக்கரத்திற்கும் சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்தி தியானத்தில் இருப்போம். श्री कार्तिकेय अष्टकम. हे स्वामीनाथ करुणाकर दीनबंधु, श्री पार्वतीश मुख पंकज पद्मबंधो, श्री शादिदेव गण पूजित पाद पद्म, वल्लीशनाथ मम देहि करावलम्बम्, देवादिदेवनुत देवगणाधिनाथ, देवेन्द्र वन्द्य मृदु पंकज मंजुपाद, देवर्षि नारद मुनीन्द्र सुगीत कीर्ते, वल्लीशनाथ मम देहि करावलम्बम्, नित्यान्नदान निरताखिल रोगहारिन्, तस्मात् प्रदान परिपूरित भक्तकाम, श्रुत्यागम प्रणव वाच्य निज स्वरूप, वल्लीशनाथ मम देहि करावलम्बम्, क्रौञ्चासुरेन्द्र परिखण्डन शक्तिशूल, पाशादिशस्त्र परिमण्डित दिव्यपाण, श्रीकुण्डलीश धृततुण्ड शिखीन्द्रवाह, वल्लीशनाथ मम देहि करावलम्बम्, देवादिदेव
रथमण्डलमध्यवेद्य देवेन्द्रपीठनगरं दृढचापहस्तम् शूरं निहत्य सुरकोटिभिरीड्यमान वल्लीशनाथ मम देहि करावलम्बम् हारादिरत्नमणियुक्तकिरीटहार केयूरकुण्डललसत्कवचाभिराम हे वीरतारकजयामरवृन्दवन्द्य वल्लीशनाथ मम देहि करावलम्बम् पञ्चाक्षरादिमनुमन्त्रितगाङ्गतोयैः पञ्चामृतप्रमुदितेन्द्रमुखैर्मुनीन्द्रैः तप्ताभिषिक्तहरियुक्तपरासनाथ वल्लीशनाथ मम देहि करावलम्बम् श्रीकार्तिकेय करुणामृतपूर्णदृष्ट्या कामादिरोगकलुषीकृतदुष्टचित्तम् भक्त्वा तु मामवकलाधरकान्तिकान्त्या वल्लीशनाथ मम देहि करावलम्बम् फलश्रुतिः सुब्रह्मण्याष्टकं पुण्यं ये पठन्ति द्विजोत्तमाः ते सर्वे मुक्तिमायान्ति सुब्रह्मण्यप्रसादतः सुब्रह्मण्याष्टकमिदं प्रातरुत्थाय यः पठेत् कोटिजन्म कृतं पापं तत्क्षणादेव नश्यति साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। எண்ணங்களற்ற இதே நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Today I am going to talk about the mind. People don't know what is this mind is. It is very easy to understand for Sahajyogis that we are the ones who react everything that is outside. The reason is we have two horrible tendencies, one which is an ego, and another tendency is that we are being trained that, or we can call it the superego or the conditionings. So both the things, our ego and conditionings, are all the time acting outside. This reaction which is built in within us is just like bubbles in the ocean, and these bubbles keep us away from reality. These bubbles are of thought, and they just blast you all the time in your head, and you don't know why they are. When you depend on this artificial mind of yours, then you have no discretion as to understand what is good and what is bad.
This mind is the one where all kinds of evil things start. All kinds of quarrels, fights, and possessiveness. Lastly, the war also comes there. It is in this mind only, which is nothing but a myth, all these concrete, destructive ideas somehow or other come up. And then they start growing and growing. Then you find people whom you can impress also, put ideas into their heads. By reading, they learn, or by their lectures, or by mesmerism, whatever kinds of things they can do. They put your mind into such a frame that you accept these destructive ideas for yourself individually or maybe for the collective. So this mind is just a myth, and we are working through this mind. We are all the time satisfying ourselves by saying, oh, that's my mind. My mind wants it. You see, like one Indian Sahajyogi went to America, and he told me that Americans are manavede. Manavede means they are mad after their mind. I said, what do you mean? He said, I gave money to my wife to buy one bush shirt for me. She went and bought some skirts. And she has many skirts, but she bought some skirts. So I asked her, why did you buy the skirts? So she said, my mind said that you should buy the skirts, so I bought skirts. So this is what it is, that the mind can take you to all kinds of wrong things because it has no connection with reality, firstly, and secondly, it is a mythical thing. Absolutely mythical. You see, people think that whatever they have created, it is out of their mind. It's a wrong idea, absolutely wrong idea. All great scientists, say Einstein has said that I was tired trying to find out the theory of relativity. Very tired. He had some concept, like all scientists take up some sort of a concept and they try to build up their research on that. And then I thought it's a wrong concept that I... Sunday he said, I went into the garden, I said, let's try and play with the soap bubbles. He was playing with the soap bubbles like a small child. And suddenly from somewhere unknown, he says, the theory of relativity dawned upon me. Many scientists have said that they don't know from where they get this idea. From where did they get it? It has a special study now people are doing to find out how these scientists got these things. And in a very sahaj manner. Even the way penicillin was discovered or anything was discovered by these people was not through the probing or manipulation of the mind, but through some unknown force. It came into their mind, and that's what they thought, that this was from their mind. Some, but most of them realized, even Newton realized, that it is coming from something, some source which I am not aware of. As Sahajyogis, you know, it is the source of the divine power which is all pervading the Param Chaitanya. You know, because you can feel it. You know it is there. But even when you know, you must know you have to go beyond your mind into thoughtless awareness minimum. Always I tell you, meditate, because you should be in thoughtless awareness where you do not react. So what happens? You become a witness. You become the witness of the whole drama, of the whole scene. And you are absolutely at ease with yourself. No problem. And what you are doing, that you become an instrument of this Parama Chaitanya, of this all-pervading. You are just watching. You are a witness, and as watching everything, you realize that whatever you watch cannot react on you.
but you know what it is. And this is what is the state in which you understand the reality of the whole situation. I have told you many a times that if you are standing in the water, you are afraid that the waves might kill you. But supposing you get into a boat, then you can watch those waves as something beautiful, maybe. If you learn how to swim, you can jump and bring back people who are getting drowned. This is exactly what happens when you are in that state that you can give realizations to others. You can put them in connection with the divine power. But first of all, you must know how to become thoughtlessly aware. Some people say, Mother, for a second only we become, for 2 seconds we become. Because, you see, in our mind, even if you come to Sahajya, you have so many conditionings to begin with. First of all, if you are born an Indian, then you are identified with him. If you are born in England, you are identified with him. One thing I have noticed about Sahajogis, once they get out of this nonsense of this mind, first thing they start criticizing the way they have been living in atmosphere. For example, they'll say, this is Indian, now this is what the Indians are. Then he'll say, this is, if they are British, they'll say, these are the British, you see. They will be the best to criticize. Even others cannot criticize as they criticize. For example, Europeans will criticize. Europeans saying that, Europeans, all right, I know Europeans very well. Like that. The mind itself, you see, starts seeing then what you can say that mind itself sees that it's a myth. And then the cheating that takes place all the time, that the intelligence that cheats itself stops. You start seeing the thing in a proper, full manner because you don't react. To react is a sign of a person who is very conditioned. You can be conditioned by many other things, like you are born in a particular religion. No. As you know what has religion to do nowadays with human beings. There's no real religion anywhere. It has become like a money orientation, or you can say power orientation. That's why they are all fighting among themselves. And you know for definite that no religion is exclusive. But they fight. The reason is the mind is conditioned that you must fight for your religion. Now, they have no religion within. There's no religion that is working out in their lives. They might be the most corrupt, most immoral people, but they belong to a particular religion, like a club. And then they start, you see, identifying themselves as something, and they have a right to do these things because they belong to a particular religion or to cult and this and that. Now there are people who can really use this one. Though it is artificial, in modern times we are using so many artificial things, and this artificiality can creep into everything, like plastic. So this mind can penetrate into anything, and it penetrates into the minds of people. That's how Hitler managed all the young people of Germany, all these people who have been able to destroy the reasoning which is logical, not through the mind. If it is through the mind, it's no logic. It is just a reasoning that we can see clearly stupidity. Because this mind, which is just a bubble as I told you, and is so limited that it cannot comprehend
the beauty, the glory, the expanse of reality. This mind is just a collection of all the garbage, we should say, which we have to somehow or other deny and tell ourselves that I have to go beyond my mind. So-called mind of mine has done no good for me. And this mind of mine, which has been all the time controlling me, is just like the watch we have made and it is controlling us, or like the computer that controls us. So we have to be careful that we are the ones who have created this mind, and this mind has no business to control us. Many people try to control the mind. There's a way of doing it, that I'll control my mind. Now try to understand, how will you control the mind? Only through mind, either by ego or by your conditioning. You have no means of controlling your mind, because it is the mind which you have created, and that is just existing there, which you cannot control, though you might think I can control. You have to go beyond this mind. And to go beyond this mind, the most helpful thing is Kundalini awakening. Because she passes through your limbic area, pierces through your fontanelle bone area, and just takes you away, out, into the realm of reality. And the yoga takes place between your brain, I should say, your heart, with this all-pervading power. She's the one which connects. She's the one who does it. Many people are doing Sahajya, I know that. But it's difficult for them sometimes to get to meditation, to establish this thoughtless awareness, which is an extremely important state which you all should achieve. So many Sahajogis are there, and I'm happy to know that they are getting deeper and deeper. But as long as they are in the turmoil of their mind, they cannot focus. தாய், தாங்களே எங்களின் இதயம், மூளை, கல்லீரல் என்ற அனைத்து இடங்களிலும் நிரம்பியிருக்கின்றீர்கள். நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகின்றோம். எங்களின் அனைத்து செயல்களிலும் எங்களின் கவனத்தை தங்களின் பொற்கமல திரு பாதங்களில் மட்டுமே நிலைநிறுத்தி நாங்கள் செய்வதற்கு தாங்களே அருள் புரிவதோடு அதற்கான வலிமையையும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா.
தாயே, இன்றைய நாளில் இந்த காலை நேர தியானத்தை எங்களுக்கு தந்தமைக்கு எங்களின் கோடானு கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. ஆதிசக்தி மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिशक्ति साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.